மகாலட்சுமி, நான் அழகாக இருக்கிறேன், அதனால்தான் பூலோகத்தில் இருப்பவர்கள் நான் அவர்கள் வீட்டிற்கு வர வேண்டும் என்றும் அந்த வீட்டில் நான் நிரந்தரமாக தங்க வேண்டும் என்றும் வேண்டுகின்றனர் என்று தன் அழகை பற்றி பெருமையாக பேசினார். அதை கேட்ட மகாவிஷ்ணு, தேவி, பூலோகத்தில் இருப்பவர்களுக்கு அகத்தில் இருப்பதுதான் அழகு, புறத்தில் இருக்கும் அழகு மாயையால் சுழல வைப்பது என்று தெரிவதில்லை. பூலோகத்தில் இருக்கும் மனிதர்களில் பலரும் பணம் ஒன்றுதான் வாழ்க்கை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பணம் இல்லாதவர்கள் பூலோகத்தில் வாழ தகுதியற்றவர்கள் என்பது போல் ஒரு மாய தோற்றம் அவர்களை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது என்றார். பணம் ஒரு மாயை என்பதை உணராமல் அதை அதிகமாக சேர்க்க வேண்டும் என்று எண்ணிக் கொண்டிருக்கிறார்கள் என்றார். இப்படியே வாக்குவாதம் வலுத்தது. சுவாமி, என்னுடைய அழகையும் பூலோகத்தில் எனக்கு கிடைக்கும் மதிப்பையும் பாராட்ட மனமில்லாமல் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். கருமையாக இருக்கும் உங்களை போன்றவர்களுக்கு